நாட்டில் நீடிக்கும் சிகப்பு எச்சரிக்கை, பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். நாட்டில் தாழ்வான பகுதிகளில் உறுதியற்ற தன்மை, என்பிஆர்ஓ அத்தியட்சர் அறிவிப்பு. அனர்த்தங்களை கண்காணிக்க ஏஐ மூலம் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதிய திட்டம். நாளை முதல் நாடு முழுவதும் அதிகரிக்கப் போகும் மழை, வெளியான தகவல். கனடா விடுத்துள்ள அழைப்பு, வெளியான மகிழ்ச்சி தகவல். மகாவலி ஆற்றின் இருபுறமும் 200க்கும் மேற்பட்ட ஆபத்தான கட்டடங்கள். நாட்டில் 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள சிகப்பு மண்சரிவு எச்சரிக்கைகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை, கண்டி, ஹேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நாளை மறுதினம் முதல் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மண்சரிவு ஏற்பட்ட பல பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் உறுதியற்ற நிலையில் இருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி திணைக்களத்தின் அத்தியட்சர் பொறியியலாளர் ஆஸ்ரிய கர்ணாவர்த்தன தெரிவித்துள்ளார். ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள தாழ்பகுதிகளில் முன்னர் ஏற்பட்ட மண்சரிவுகளின் பாரிய வெடிப்புகள் மற்றும் நீர் வெளியேறுதல் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக பொறியியலாளர்கள் தொழில்நுட்ப உதவியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டு பொறியியலாளர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றது. பேராதனை மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் உள்ள புவியியல் பேராசிரியர்கள் மற்றும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் அடங்கிய 60 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன. கனமழையினால் 10 மீட்டருக்கும் அதிகமான பாரிய மண்சரிவுகள் 1241 ஏற்பட்டுள்ளது. 10 மீட்டருக்கும் அதிகமான பாரிய மண்சரிவுகள் செய்மதி படங்களுக்கு தெரிவதோடு அதற்கு குறைவானவை தெரிவதில்லை என்றால் 150 மில்லிமீட்டர் மழை பெய்தாலே மலைப்பகுதிகளின் பள்ளத்தாக்குகளுக்குள் மண்சரிவு ஏற்படுவது சகஜமா? ஆனால் இம்முறை 300 மீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது. அதுவே அதிக மண்சரிவுக்கு காரணமானது. இந்த நாட்டின் பெருந்தோட்ட மலைப்பகுதிகளில் வருடத்துக்கு 5000 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைப்பதாகும். ஆனால் இது குறுகிய 3 நாட்களில் 1000 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ நிபுணர்கள் சங்கம் அதிநவீன புவியியல் தகவல் அமைப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனர்த்தங்களை கண்காணித்தல், தயாராகுதல் மற்றும் பதிலளிக்கும் திறனை வலுப்படுத்தும் நோக்குடன் GEOAFO டிசாஸ்டர் ரெசிலியேஷன் என்ற தேசிய முயற்சியை வெற்றிகரமாக ஆரம்பித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற இந்த ஆரம்ப நிகழ்ச்சியில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம், தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பிரதம அதிகாரியாக கலந்து கொண்ட இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தலைமை அதிகாரி ஜோன் ஏஹோஹல் இந்த முயற்சிக்கு மாபெரும் ஆற்றலை வலியுறுத்தியுள்ளார். அவர் குறிப்பிடுகையில், புதுமைகளை தழுவி மனித வளத்தை முதலீடு செய்து GEAI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அபாயத்தை ஆயத்தமாக மாற்றுவதன் மூலம் அனர்த்தம் தாங்கும் திறனில் பிராந்தியத்தின் தலைமை தாங்கும் வாய்ப்பு இலங்கைக்கு உள்ளது. அமெரிக்க புத்தாக்கமும் இலங்கை தலைமையகத்துடன் இணைந்து அனைவருக்கு பாதுகாப்பான அதிக மீள்திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க இந்த முயற்சி பிரதிபலிக்கின்றது என்றார். நிகழ்வில் உரையாற்றிய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வருண ஸ்ரீ தனபால, அனர்த்தம் தாங்கும் திறனும் டிஜிட்டல் பொருளாதாரமும் இனி தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அல்ல, செயற்கை நுண்ணறிவு, தர நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு ஆகியவற்றை இப்போது மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் தேசிய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் மையமாக உள்ளது என்று வலியுறுத்தினார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் முன்னாள் மாணவர்களான கலாநிதி நோவல் விஜயசேகர மற்றும் கலாநிதி அஸ்லாம் சாகல் ஆகியோரால் கருத்தாக்கம் செய்யப்பட்ட இந்த முன்முயற்சியானது அமெரிக்க தூதரகத்தின் ஆதரவுடன் கொழும்பு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இலங்கையின் அனர்த்த இடர் முகாமைத்துவ நிபுணர்கள் சங்கத்தினால் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டு டிசம்பர் 16 முதல் நாடு முழுவதும் மழையுடன் கூடிய காலநிலை ஓரளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊபா, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மத்திய மலைப்பகுதிகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருவோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சப்ரகமுவ மத்திய மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. 6000 வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமத்துக்கு விண்ணப்பிக்க கனடா அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனேடிய அரசாங்கம் கனேடிய எக்ஸ்பிரஸ் என்ட்ரி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமத்துக்கான விண்ணப்ப அழைப்புகளை வழங்கியுள்ளது. இதன் மூலமாக 2025ஆம் ஆண்டில் இதுவரை 1,00,000க்கு மேற்பட்ட நிரந்தர வதிவிட உரிமைகளை கனடா வழங்கியுள்ளது. குறிப்பாக மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் திறமையானவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கனடாவில் நிரந்தரமாக குடியேற வாய்ப்பு பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இதில் குறைந்தபட்சம் CRS மதிப்பெண் 520 பெற்றவர்கள் அழைக்கப்பட்டனர். இதன் மூலமாக 2025ஆம் ஆண்டு இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்ட ITகளை கனடா வழங்கியுள்ளது. கனேடிய எக்ஸ்பிரஸ் கிளாஸ் திட்டம் கனடாவில் ஏற்கனவே வேலை அனுபவம் பெற்றுள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 1 வருட சம்பளத்துடன் கூடிய திறமையான வேலை அனுபவம் கடந்த 3 ஆண்டுகளில் இருக்க வேண்டும். மேலும் அந்த வேலை அனுபவம் தற்காலிக குடியிருப்பு அனுமதியுடன் கனடாவில் பெற்றிருக்க வேண்டும். தன்னார்வல வேலைகள் அல்லது சம்பளமில்லாத இன்டர்ன்ஷிப் அனுபவங்கள் இதில் கணக்கில் கொள்ளப்படாது. இந்த ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி வரை 30,850 ITகள் கனடா வேலை அனுபவங்கள் பெற்றவர்களுக்கு வழங்கியுள்ளது. IRC ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ட்ரோன் நடத்தி அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை விண்ணப்பிக்க வாய்ப்பு அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை கனடா தனது திறமையான தொழிலாளர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகின்றது. குறிப்பாக மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் திறமையானவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கனடாவில் நிரந்தரமாக குடியேற வாய்ப்பு பெறப்பட்டுள்ளது. மகாவலி ஆற்றின் இருபுறமும் அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த பல பிரமுகர்கள் முறையான அனுமதி இல்லாமல் நடத்தப்படுகின்ற 200க்கு மேற்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா உணவகங்கள் குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் பேரிடர் துறை விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இந்த கட்டுமானங்களின் பெருமளவான தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு அல்லது மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் எந்த ஒப்புதலும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஆற்றின் இருபுறமும் கட்டப்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களால் வெள்ள நீர் வடிந்து செல்வது கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் அனுமதி பெற்ற கண்டி பகுதியில் உள்ள எந்த வீடுகளோ அல்லது கட்டடங்களோ நிலச்சரிவுகளால் பாதிக்கப்படவில்லை. ஹந்தானகந்த, பகிரவகந்தம், அத்திவத்த மற்றும் வேவாராபா ஆகிய பகுதிகளில் குறிப்பிட்ட அமைப்புகளின் தரத்தின்படி வீடுகள் கட்டப்பட்ட இடங்களில் நிலச்சரிவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் தரங்களுக்கு இணங்காத வகையில் கட்டப்பட்ட நடுத்தர மக்களின் வீடுகளில் பெரும்பாலானவை மண் சரிவால் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.